கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களை அவர் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு உங்களை தெரியும்னு சொல்றாரு. ஆமீன். நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்க. எனக்கு யாருமே இல்லை, தாய் என்னை கைவிட்டாங்க, தகப்பன் என்னை கைவிட்டார், ஏன் என் கணவர் கூட கைவிட்டார், எனக்கு யாருமே இல்லாமல் நான் தனியாக இருக்கிறேன், ஒரு அனாதையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கலங்கி போய் இருதயம் உடைந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதுவும் எப்போ தெரியுமா? இப்போ கிடையாது, நீ தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. யாருமே இல்லைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுட்ருக்கீங்களே, உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன், உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. பல பேருக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? கலங்காதீங்க. ஏசப்பா அதுக்காக தான் பூமியில் வந்தார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து விட்டுருங்க. ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. ஏசப்பா உங்களை மன்னித்து எல்லாவற்றையும் புதிதாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறார், உங்களோடு இருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உங்களோடு இருந்தார், இப்போவும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.